கதை நகி பல பைபிளில் இல்லை, பல பைபிளில் இல்லை. அப்ப இது விபச்சாரத்தை ஆதரிக்கிறதுக்காக வேண்டி உங்களில் முதல்ல தூய்மையானவன் கல்லறியட்டும்னு சொல்லி சொன்னாரா இல்ல இயேசு? அப்படி சொல்லி அவரை விபச்சார சந்ததி மாதிரி காட்டினாங்களா இல்லையா? அதற்காக வேண்டி அது நீக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நீத்தல் சேர்க்கிற நிறைய நான் காட்டுறேன். அந்த 1 மணி நேரம் அமர்வு முடிகிறதுனால தற்காலிகமாக இதை நிறுத்தி முடிக்கிறேன். வாகுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பெரியவர்களே, தற்பொழுது வேத கொள்கைகள் பற்றிய விளக்கங்களை ஐயா ஜெயலலிதா அவர்கள் நம்மிடத்திலே கருத்து பரிமாற்றமாக அளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து 1 மணி நேரம் ஐயா ஜெபமணி அவர்கள் பேருரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். நேரம் 10:43. சகோதரர்களே, அன்பான சகோதரர்களே, முஸ்லிம் நண்பர்களே, கிறிஸ்துவ நண்பர்களே, மதிப்புள்ளவர்களே, இந்த 3வது நாளில் ஆண்டவன் நம்முடைய கிறிஸ்து ஆராய்ச்சியாக கொடுத்த கிருபைக்காக நான் மீண்டும் ஆண்டவனை தெரிந்து கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் உண்மையாக மிக உற்சாகமாக சத்தியத்தை கேட்கும்படியான கிருபையை கொடுத்தபடியால் ஆண்டவனை நான் திரும்பவும் துதிக்கிறேன். கிழவர்கள் தான் வேதத்தை படிப்பாங்க சொல்லி அந்த நாளுக்கு அதை அருமையான என் பிள்ளைக்கு சமமான எனக்கு மூத்த பிள்ளைக்கு 41 வயசாச்சு. அதாவது என் பிள்ளையே எனக்கு முன்னால இருந்து என்னோடு பேசுறேன். அந்த கிருபையை கடவுளை கொடுத்துருக்கான வேலை சொல்றது, அதுக்காக கடவுளை குதிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, சிரிக்க வேண்டாம். சிரிக்க அந்த ஒண்ணுக்காக தான் குதிக்கிறேன். கிழமை கதை கிடையாது. பைபிளை படிக்கிறதுக்கு, வேதத்தை படிக்கிறதுக்கு இப்படியான இளைஞர்கள் முன்வர வேண்டும். எனக்கு தெரியாத சில விஷயத்தை சொன்னாங்க. நான் எனக்கு முன்னால இருந்து தாத்தா கிட்ட படிச்சிருக்கணும். அந்த கிழக்கு போயில எனக்கு குறிப்பிடல. என் பிள்ளைகளுக்கு ஒத்துக்கண்டைக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, தயவு செய்து யாரும் ஜெபமணி அவர்கள் யாரும் தயவு செய்து சிரிக்கவோ சப்தத்தை பேசவோ கையை வெட்டவோ எழுந்தவோ வேண்டாம். யாரும் வெளியே செல்லக்கூடாது. இதனால் ஆரம்பத்திலேயே ஒழுங்குமுறைகள் அச்சிட்டு கொடுத்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்கின்றன. யாராவது அந்த கட்டுப்பாட்டுக்கு மீறுவார்களானால் உடனடியாக அரங்கிலிருந்து வெளியே செல்வார்கள். எனவே தயவு செய்து இந்த சபை ஒழுங்கை கடைபிடித்து பாராட்ட வேண்டும். நீங்க உற்சாகமா இருக்கிறது எனக்கு சந்தோஷம்.
அதாவது அந்த தூங்குறதை விட சத்தம் பொழுது அதோட நல்லது. தம்பி மாதிரி என் பிள்ளைகள் மாதிரி பிள்ளைகள் எனக்கு முன்னால் அதை சொல்ற போது நான் அதை சத்தியத்தை சொன்னா கேட்டாகணும். அது எவரா இருந்தானே எறும்பு சொன்னா கூட அதை படிக்கணும். தம்பிகிட்ட அப்படிதான் சொன்னேன். எறும்பு நமக்கு ஒரு விஷயத்தை படிச்சுட்டு இருந்தா அந்த எறும்பு பின்னால போய் படிக்கணும். வேதம் சொல்லுது மூடனே எறும்பை பின்பற்றி. எதுக்கு? சுறுசுறுப்பு. மழை காலம் வர்றதுக்கு முன்னால தன் தானியத்தை உணவை பத்திரப்படுத்தி வைக்கும். சாயங்காலம் மழை வர போகுதுன்னா பறவைகள்லாம் தன் கூட்டுக்கு போகும். இந்த மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் இருக்கிற அந்த அறிவு இந்த மனுஷ ஜாதிக்கு இல்லையேங்கிறதுக்காக இந்த தம்பி மூலமா இப்ப சொல்லப்பட்டதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படும். கர்த்தரை துதிக்கிறேன், கடவுளை துதிக்கிறேன். இப்ப சொன்னாங்க எனக்கு கத்தோலிக்க வேதத்தில் சில பாகங்கள் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. நான் கேள்விப்பட்டதுல அதை நான் பார்த்ததும் இல்லை. அவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் கத்தோலிக்கன்னு சொன்னாங்களே அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் எழுத்தில் உள்ள விக்கிரக வணக்கத்தை பின்பற்றி அப்பனையும் தாயையும் மகனையும் கடவுளை அல்ல பேய்களை வணங்குகிற பிசாசுகள். நான் ஒரே அடியா சொல்றேன். இந்த பிசாசுகள் தனக்கு தேவையானவர்களை சேர்த்து கொண்டால் கடவுளோ கடவுள் மக்களோ எழுதி நமக்கு வைத்திருக்கிற புத்தகத்துக்கும் சம்மதம் அல்ல. அவன் தனக்கு தேவையான முறையில் ஆட்சி பண்ணும்படி பரிசுத்தவான்கள் சேகரித்து வைத்த பொக்கிஷத்தை அவன் வசதியை கொண்டு அவன் தன் நாட்டை ஆடுறதுக்கு வசதிப்படுத்திக்கிட்டு அந்த நாட்டில் உள்ள மக்களை அடிமைப்படுத்துறதுக்காக ஏதே செய்திருக்கிறான். நான் இதுக்கு மேல அந்த பேய் மக்களை பற்றி எனக்கு அவசியம் இல்லை. அந்த எகிப்தின் அடிமைகளை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. எவன் என்ன தேவைனாலும் எனக்கு கவலை இல்லை. வேதத்தை குறித்து தம்பி சொன்னதை குறித்து நான் இப்ப பேச போறேன். அதிகமா இருந்தானே குறையா இருந்தானே அதை பத்தி எனக்கு தேவையில்லை. இதுல 39 அதிகாரம் இருக்கா, 100 அதிகாரம் இருக்கா, 5 அதிகாரம் இருக்கா, எனக்கு கவலை இல்லை. ஆனா 39 அதிகாரம் இருக்கிறது எனக்கு தெரியும், படிச்சிருக்கிறேன். எங்க அம்மா எனக்கு படிச்சு கொடுத்தாங்க. இயல்பிலேயே நான் சொல்ற மாதிரி கட்சியில் வேறுபட்ட காரியங்கள் நீ சிரிக்க கூடாது. நான் திருநெல்வேலி நாட்டில் பிறந்தவன். திருநெல்வேலி மொழியில தான் பேசுவேன். என்ன அறியாம ஏழனை கூட கூப்பிடுவேன். யாரையாவது ஏழனை சொல்ற வார்த்தை எங்க ஊர்ல தவறான வார்த்தை இல்லை. ஒரு 10 வயசு பையன் 90 வயசு கிழவன ஏழை தாத்தான்னு கூப்பிடலாம், தவறல்ல. வே நீ கூப்பிடலாம், யாவே அப்படின்னு கூப்பிடலாம், ஏலே அப்படின்னு கூப்பிடலாம். இப்போ எங்களை நான் சொல்றேன், எங்களை பார்த்துட்டு சானா பயலன்னு சொல்லுவாங்க. எங்க யாரு காயல் பண்ணி தாத்தா மாதிரி நீ கேட்பாங்க. என் பக்கத்துல ஒரு கடை வச்சிருந்தாரு ரத்மன இலங்கையில. நான் அப்படி வந்தா என்ன சாணப்பள்ளி எங்கெல்லாம் போட முடியாது. தாத்தா 60 வயசுக்கு மேலால. அப்ப நான் 22 வயசுக்காரன். தாத்தா இங்க தான் போறேன் தாத்தா. நான் அதுக்கு என்ன செய்ய, யாரும் கோச்சு விடாது. என்ன துளுக்க தாத்தா என்ன செய்யறான்னு கேட்பேன். யாரும் கோச்சு விட கூடாதுன்னு. அவர் என்ன கேட்பாரு, சாணப்பள்ளி எங்க போறான்னு கேட்பாரு. நான் என்ன சொல்லுவேன், துளுக்க தாத்தா என்ன செய்யறான்னு கேட்பேன். ரெண்டையும் தப்பு இல்லை. யாருங்க இந்த சமூகத்தில் யாரு இருந்தாலும் அதை பத்தி நினைச்சுக்கிட்டோம்னா நடந்த சம்பவத்தை சொல்றேன். இது எங்களுக்குள்ள பழக்கம், எங்களுடைய ஊர் உரிமை. அது நாங்க பிறந்த நாட்டோட உரிமை. ஆனால் எங்களுக்குள்ள எந்த பேரும் கிடையாது. அவரை தொட்டா நான் விட மாட்டேன், என்ன தொட்டா அவரை விட மாட்டாரு. அது எங்களுடைய பண்பாடு. நாங்க அந்த நாட்டில் பிறந்தவங்க. நாங்க அரேபியால இருந்தோ இல்லைன்னா பாகிஸ்தான்ல இருந்தோ இல்லைன்னா அமெரிக்காவில இருந்தோ லண்டன்ல நாங்க வந்துடல. இந்த நாட்டு மன்னர்கள் நாங்க. இந்த நாட்டு ஆண்டவன் நாங்க தான். திருநெல்வேலிக்காரன் நாட்டு ஆண்டான், யாவனோட பரம்பரை. அங்க போய் பார்த்தா நாடான் நாடான் நாடான்னு இருக்கும். அந்த நாடான் அந்த நாடான்னு இருக்கும். நாட்டு கூடவே நாடான். விஷயத்தை முடிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். இனிமே நான் சத்தியத்துக்குள்ள வர்றேன். அதனால இனிமே அங்க செய்யக்கூடாது. கத்தோலிக்கையும் ஒரு பிசாசி ஒரு வருஷத்தை வச்சிருந்தாலும் இனிமையும் கிடைக்கிறோம்னா அதை நீங்க மறந்துடணும். உங்களுக்கும் திருநெல்வேலியில பிறந்தவங்களுக்கும் என்னை சேர்ந்தவங்களுக்கும் இந்த எழுத்தினுடைய அடிமைகளை குறித்த காரியம் இங்க தேவையில்லை. அவனுடைய நாட்டை ஆடுறதுக்கு, மக்களை கல்ல கும்பிடுறதுக்கு மனு தாப்பனையும் அம்மையும் அவன் இவன் வேணும், மகனையும் ஒருத்தனையும் கும்பிட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவனுக்கும் சம்பந்தம் இல்லை.
இப்ப நம்ம அந்த அசிங்கத்தை தூரத்துக்கு போட்டு அந்த கல்லுகளை தூக்கி தூர போட்டுட்டு கொஞ்சம் கடந்து வருவோம். நாம் இப்படித்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேத கொள்கை எது? நாம் வேத கொள்கையை கேட்கிறதே ஒழிய அது குர்ஆனா இந்த பரிசுத்த வேதம் சொல்றதா, சத்திய வேதமா, எழுத்து வேதமா, கத்தோலிக்க வேதமா, அந்த வேதமா சொல்ல வரல. சத்திய வேதம் இயேசுவுக்கு முன்னான 9 பகுதிகளையும் அவருக்கு பின்னான 27 பகுதிகளையும் உடையது. நான் இதோட கருத்து